சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொளி வாயிலாக இணைந்திருக்கின்றோம். இன்று நாங்கள் இந்த காணொளியில் பார்க்க போகின்ற விடயங்களாக புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மீட்டெடுப்பதே போரை தடுக்கும் ஒரே வழி, தெஹ்ரானில் நடந்த ரகசிய அமைதி தூதரக சந்திப்பு, பெய்ஜிங் பதிலடி கொடுக்கும், ஈரானுடனான வர்த்தகத்திற்காக சீன நிறுவனங்களை தண்டிக்கும் அமெரிக்காவின் முயற்சிக்கு சட்ட மற்றும் ராஜதந்திர முட்டுக்கட்டை, முகமது ஹொசைன் ஷம்கானியின் சாம்ராஜ்யத்தை நொறுக்கும் வாஷிங்டன், பிப்ரவரி போருக்கு பின் பாரசீக வளைகுடாவில் நிலவும் மிக கடுமையான கடல்சார் பாதுகாப்பு அச்சுறுத்தல், எனது குடும்பத்துக்கான பாதுகாப்பு ஆடம்பரமல்ல, பாதுகாப்பை நீட்டிக்க நெதன்யாகு பிடிவாதம், ஈரானிய ரியால் வரலாற்று சிறப்புமிக்க சரிவை சந்தித்து தெஹ்ரானில் பொருளாதார அவசர நிலை உருவாகியுள்ள சூழலில் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தனது இராணுவ அழுத்தத்தையும் உச்சத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. தெஹ்ரான் எல்லை மீறி செயல்பட்டாலோ அல்லது அமெரிக்க படைகளுடன் மோதினாலோ ஈரான் மீதான நேரடி தாக்குதல்களை வாஷிங்டன் நிராகரிக்காது என்று அமெரிக்க போர் செயலாளர் பீட் ஹெக்செத் திங்களன்று பகிரங்கமாக எச்சரித்துள்ளார். ஈரான் மீது நேரடி இராணுவ தாக்குதல்கள் நடத்துவதை அமெரிக்கா நிறுத்தி வைக்கவில்லை. தேவைப்பட்டால் ஈரானின் உள்நாட்டிலோ அல்லது ஹோர்முஸ் ஜலசந்தியை சுற்றியுள்ள பகுதிகளிலோ நேரடி தாக்குதல்களை நடத்த வாஷிங்டன் தயங்காது. மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்முஸ் ஜலசந்தி நீர்வழி பாதையை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுவரும் ஈரானின் முயற்சிகள் தோல்வியடைந்து விட்டன. அப்பகுதியில் அமெரிக்க படைகளின் முற்றுகை தொடர்ந்து அமுலில் உள்ளது. முந்தைய அமெரிக்க இராணுவ நடவடிக்கைகளின் போது ஈரானின் கடற்படை ரேடார் மற்றும் ஏவுகணை திறன்கள் பெருமளவில் அளிக்கப்பட்டு விட்டதால் வர்த்தக கப்பல் போக்குவரத்தையும் எண்ணெய் விநியோகத்தையும் பாதுகாக்கும் திறன் அமெரிக்காவிடம் மட்டுமே உள்ளது. நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் அறிவித்துள்ள இப்புதிய சர்வதேச நிதி முற்றுகை நடவடிக்கை மூலம் ஈரானை உலகளாவிய நிதி அமைப்பில் இருந்து முற்றிலுமாக துண்டிக்க அமெரிக்கா கருவூலம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. ஈரானிய நாணயமான ரியாலின் வீழ்ச்சிக்கு மத்தியில் ஈரான் மீது அமெரிக்கா விதித்துள்ள புதிய பொருளாதார தடைகள் மற்றும் முழு நிதி முற்றுகை ஆகியவை ஈரானிய மக்களுக்கு எதிரான வெறும் உளவியல் போரின் ஒரு பகுதியே ஆகும் என்று ஏமனின் ஹவுதி அமைப்பின் மூத்த அதிகாரி பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். சனாவை தளமாக கொண்ட ஹவுதி அமைப்பின் சாபா செய்தி நிறுவனத்திற்கு அளித்த போட்டியில் ஹவுதிகளின் துணை வெளியுறவு அமைச்சர் அப்துல் வஹீத் அபுராஸ் இக்கண்டனத்தை வெளியிட்டுள்ளார். இராணுவ ரீதியிலான நடவடிக்கைகளில் தோல்வியடைந்த பின்னரே அமெரிக்கா ஈரான் மீது இதுபோன்ற பொருளாதார தடைகளை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த தொடங்கியுள்ளது என்று அப்துல் வஹீத் அபுராஸ் தெரிவித்துள்ளார். ஈரானிய நாணய சரிவு மற்றும் சர்வதேச நிதி தனிமைப்படுத்தல் மூலம் ஈரானிய மக்கள் மத்தியில் அச்சத்தையும் குழப்பத்தையும் உருவாக்க வாஷிங்டன் முயல்வதாக ஹவுதி தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது. ஈரானிய மக்களுக்கு எதிரான இந்த அநியாயமான அமெரிக்க நடவடிக்கைகளை செயல்படுத்தும் கருவிகளாக மத்திய கிழக்கின் பிராந்திய நாடுகள் தங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்றும் அமெரிக்காவின் நிதி முற்றுகைக்கு துணை போனால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் அபுராஸ் எச்சரித்துள்ளார். மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே போர் முகங்கள் சூழ்ந்துள்ள வேளையில் இரு நாடுகளுக்கும் இடையே முந்தைய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மீண்டும் அமுல்படுத்துவது குறித்து பாகிஸ்தானும் ஈரானும் தீவிர ஆலோசனைகளை தொடங்கியுள்ளன. பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் அசீம் முனீர், பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் மொஹ்சின் நக்வி ஆகியோர் தெஹ்ரானில் ஈரான் அதிபர் மசூத் பெஷக்ஷியனை சந்தித்து உயர்மட்ட அமைதி பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். அமெரிக்கா ஈரான் இடையிலான மோதலை தீர்க்கவும் இராணுவ மோதலை தவிர்க்கவும் முன்னர் எட்டப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மீண்டும் மீட்டெடுப்பது குறித்து இருதரப்பும் விரிவாக விவாதித்தனர். பாகிஸ்தான் உயர்மட்ட குழுவிடம் ஈரான் அதிபர் மசூத் பெஷக்ஷியன் தனது அரசாங்கத்தின் முதன்மை கவலைகளையும் அமெரிக்காவின் பொருளாதார முற்றுகை குறித்தான தெஹ்ரானின் கண்ணோட்டத்தையும் வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டார். இச்சந்திப்பில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இப்பகுதியில் மேலதிக மோதல்களை தடுத்து நீடித்த அமைதியை கொண்டுவர இந்த உரையாடல் ஒரு திருப்புமுனையாக அமையும் என்று பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் மொஹ்சின் நக்வி உறுதிபட தெரிவித்துள்ளார். ஈரானுடன் வர்த்தக தொடர்பில் உள்ள சீன நிறுவனங்கள் மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என அமெரிக்கா விடுத்துள்ள அச்சுறுத்தல்கள் செயல் வடிவம் பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்று வாஷிங்டனை தளமாக கொண்ட குயின்சி கல்வி நிறுவனத்தின் நிர்வாக துணைவர் தலைவர் ரிட்டா பார்சி தெரிவித்துள்ளார். சீன அதிபர் ஷி ஜின்பிங் வாஷிங்டனுக்கு வருகை தர இன்னும் சில வாரங்களே உள்ள நிலையில் சீன நிறுவனங்கள் மீது பொருளாதார தடைகளை விதித்து இருதரப்பு உறவை கெடுத்துக் கொள்ள வாஷிங்டன் விரும்பாதென கருதப்படுகிறது. போர் உச்சத்தில் இருந்த போது
எண்ணெய் விலையை கட்டுக்குள் வைக்க பெய்ஜிங் தனது கச்சா எண்ணெய் கொள்முதலை சீராக்கி உலகளாவிய பொருளாதார மந்த நிலையை தவிர்த்ததுடன் அமெரிக்க பொருளாதாரத்தை ஒரு மிகப்பெரிய எரிசக்தி அதிர்ச்சியில் இருந்து மறைமுகமாக காப்பாற்றியது. அமெரிக்க தடைகளுக்கு பணிந்து நடக்கும் சீன நிறுவனங்களை தண்டிக்கும் சட்டங்களை பெய்ஜிங் உள்நாட்டில் இயற்றியுள்ளது. இதனால் வாஷிங்டன் உண்மையிலேயே தடைகளை விதித்தால் சீனாவிடம் இருந்து மிக கடுமையான எதிர்ப்பும் பதிலடியும் வரும். ஈரானிய மற்றும் ரஷ்ய எண்ணெயை உலகளாவிய வாங்குபவர்களுக்கு மறைமுகமாக கொண்டு சென்று ஈரானின் பொருளாதார பலத்திற்கு தூணாக செயல்பட்ட குற்றச்சாட்டில் சிங்கப்பூரை தளமாக கொண்ட முன்னணி சரக்கு வர்த்தக நிறுவனமான வெல்பிரேட் கேபிட்டல் மீது அமெரிக்க அரசு அதிகாரப்பூர்வ பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. அமெரிக்க கருவூலத்துறையின் வெளிநாட்டு சொத்து கட்டுப்பாட்டு அலுவலகம் வெளியிட்ட தகவலை தொடர்ந்து ராய்டர்ஸ் மற்றும் ப்ளூம்பெர்க் ஊடகங்கள் இச்செய்தியை உறுதிப்படுத்தியுள்ளன. போரில் கொல்லப்பட்ட மூத்த ஈரானிய பாதுகாப்பு அதிகாரி அலி ஷம்கானியின் மகனான முகமது ஹொசைன் ஷம்கானிக்கு சொந்தமான நிழல் எண்ணெய் வர்த்தக வலையமைப்பின் முக்கிய அங்கமாக செயல்பட்டதற்காக வெல்பிரேட் கேபிட்டல் குறிவைக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் தாய் நிறுவனத்துடன் சேர்ந்து துபாய், சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளில் உள்ள இதன் கிளைகள் மற்றும் பிரான்சில் அமைந்துள்ள இதன் உயிரி எரிபொருள் சுத்திகரிப்பு ஆலை லா நிவர்னைஸ் டி ரஃபினேஜ் ஆகிய அனைத்து பிரிவுகளுக்கும் அமெரிக்க தடை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஈரானின் முதன்மை நிதி மூலங்களான எண்ணெய் போக்குவரத்து, டிஜிட்டல் சொத்துக்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்தை முடக்கும் வாஷிங்டன் ஆபரேஷன் எக்கனாமிக் அவுட்காட்ஸ் உத்தியின் ஒரு பகுதியாகவே இந்நடவடிக்கை பாய்ந்துள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் கடந்த பிப்ரவரி இறுதியில் வெடித்ததிலிருந்து உலகளாவிய எரிசக்தி வர்த்தகத்தின் நரம்பு மண்டலமாக விளங்கும் ஹோர்முஸ் ஜலசந்தியில் வணிக கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளன. பிப்ரவரி 2026க்கு பிறகு ஹோர்முஸ் பகுதியில் நடைபெற்ற 68 பாதுகாப்பு சம்பவங்களில் 20 மாலுமிகளும் துறைமுக தொழிலாளர்களும் உயிரிழந்துள்ளனர். 35 பேர் பலத்த காயமடைந்துள்ளனர். ஒருவர் மாயமாகியுள்ளார். சராசரியாக ஒவ்வொரு 2.6 நாட்களுக்கும் ஒரு தாக்குதல் சம்பவம் பதிவாகியுள்ளது. இதில் பெரும்பாலானவை ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் என UKMTO வகைப்படுத்தியுள்ளது. சம்பவங்களில் 50% எண்ணெய் கப்பல்கள், 20% கொள்கலன் கப்பல்கள் மற்றும் 15% சரக்கு கப்பல்கள் அடங்கும். லைபீரியா, பனாமா மற்றும் மார்ஷல் தீவுகளின் கொடி பொருந்திய கப்பல்களே அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலில் வரவிருக்கும் பொது தேர்தலுக்கு முன்னதாக தன் குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் உயர்மட்ட பாதுகாப்பை கடுமையாக நியாயப்படுத்தி பேசியுள்ள பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஈரான் தனது இரு மகன்களில் ஒருவரை படுகொலை செய்ய முயன்றதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். இஸ்ரேலின் அரசாங்க ஆதரவு தொலைக்காட்சியான சேனல் 14க்கு அளித்த தொலைபேசி நேர்காணலில் நெதன்யாகு இத்தகவலை வெளியிட்டார். ஈரான் தனது மகன்களில் ஒருவரை கொல்ல முயற்சி செய்ததாகவும் அதனால் தான் தனது குடும்பத்தினருக்கு அளிக்கப்படும் பாதுகாப்பு ஆடம்பரம் அல்ல என்றும் நெதன்யாகு வாதிட்டுள்ளார். தனது மகன்களான யாயிர் அல்லது அவ்னேர் ஆகிய இருவரில் யார் குறிவைக்கப்பட்டார் என்ற விவரத்தையோ இந்த சதி எப்போது எவ்வாறு நடத்தப்பட்டது என்பதையோ நெதன்யாகு பகிரங்கப்படுத்தவில்லை. தேர்தலில் தோல்வியடைந்தாலும் கூட தனது மனைவி சாரா மற்றும் மகன்களுக்கு குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளுக்கு சிறப்பு பாதுகாப்பு வழங்க இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைப்பான ஷின்பெட் ஒப்புதல் அளித்துள்ளது. இதனிடையே மேற்கு கரையின் ஜெனின் நகரில் பயங்கரவாத தாக்குதல்களுக்கு சதித்திட்டம் தீட்டிய இமாம் ஹசீம் என்ற பாலஸ்தீனியரை இஸ்ரேலின் துவ்தேவன் கமாண்டோ படையினர் கைது செய்துள்ளனர். இத்துடன் சமூக மீடியாவின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்தை எங்களுடைய கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளி வாயிலாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.